வணக்கம். வேலு ஆட்டோ டெக் நாமக்கல். இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்பி பிரேக் ஃபெயிலியருக்கான ரெமிடி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக காம்பி பிரேக் சிஸ்டம்ங்கிறது நிறையா ஸ்கூட்டர்ஸில் வருது. அந்த காம்பி பிரேக் வந்து சரியாக ஒர்க் பண்ணுறதில்ல. அது ஒரு 4-5 வருஷம் கழித்து அந்த காம்பி பிரேக் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, இந்த இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பிரேக் மவுண்ட்டுக்குள்ளே வர யூனிட்டு கரெக்டான ஃபங்க்ஷன் பண்ணுறதில்ல. இது நாள்பட மழையில் சேறுகீரெலாம் அடித்து இந்த ஒரு கேபிள் ஸ்டக் ஆனால் ஒன்று ஒர்க் பண்ணாது. இதில் என்னென்னா 2 கேபிளுமே 2 வீலுக்கு போகிற லைனுமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே காம்பி பிரேக் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இதில் ஒன்று சரியில்லை, ஒரு வீல் பிரேக் லைன் லூஸாக இருக்குது அப்படின்னா கூட இன்னொரு வீல் 2மே டச் ஆகிற கண்டிஷனில் இருந்தால் தான் பிரேக் பிடிக்கும். ஒரு வீல் ஏதாவது ப்ராப்ளம் தான் 2 வீலும் பிரேக் பிடிக்காது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த லிவர் இதுதான் அந்த லிவரு. இப்போ பிரேக் இப்படி பிரேக் அப்ளை பண்ணும்போது ரெண்டு வீலையுமே 2 பிரேக் கேபிளையுமே இழுக்கும். இதில் வந்து இந்த பிரேக் லிவர் இதை அப்ளை பண்ணும்போது இது வெளியே போகும். இந்த ஆர்ம் வந்து வெளியே செட்டாக அப்படியே வெளியே போகும். இதில் வந்து ஒரு ரியர் கேபிள், இதில் ஃப்ரண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் லூஸு, இதில் வர லூஸு, இதில் வர லூஸு, இந்த ஆர்மில் வர லூஸு, இதெல்லாம் லூஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நாள் தேய்மானத்தில் இது டோட்டலாக அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், காம்பி பிரேக்கை வந்து சிங்கிள் பிரேக்காக மாற்றிடணும். இதுதான் இதுக்கோட ரெமிடி. மேக்ஸிமம் காம்பி பிரேக் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, கம்பெனி மேனுஃபேக்சர்லாம் சொல்கிறாங்க 2 வீலும் பிரேக் பிடிக்கும் சைமல்டேனியஸாக அப்படிங்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கரெக்டாக இருக்குது, அப்புறம் அதில் ப்ராப்ளம் வந்து என்ன காரணம்னா ஃப்ரிக்ஷன். இது ஒரு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், இது ஒரு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். இந்த 2 ஃப்ரிக்ஷனும் சேர்ந்து இந்த லிவருக்கு உண்டான பவர் கொடுக்க முடியல, மேனுவல் பவர். ஆக்சுவலாக 3 ஃபிங்கரில் தான் பிரேக் பிடிக்கிறோம். அந்த ஃபிங்கர் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு பத்துறதில்லை. இந்த 2 பிரேக்கையும் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு பத்துறதில்லை. ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, ஏதாவது ஒரு வீலில் பிரேக் லூஸு, லைனிங் லூஸு, பிரேக் லைனிங் தேஞ்சு போச்சு, இந்த லிவர் இந்த ஆர்ம் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இந்த ஆர்ம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா 2 வீலுமே பிரேக் பிடிக்கிறது இல்லை ப்ராக்டிக்கலாக. அதனால் இதுக்கு ரெமிடி என்ன, ஒரே ரெமிடி தான். இந்த மவுண்ட்டை கழட்டி போட்டு இந்த மவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த மவுண்ட்டை செட்டாக கழட்டி தூக்கி வச்சுட்டு சிங்கிள் ஒயர் இருக்கிற மவுண்ட்டு அந்த வண்டி இது வாங்கி சிங்கிள் ஒயர் ரியருக்கும் சிங்கிள் ஒயர் ஃப்ரண்ட்டுக்கும், இந்த சிங்கிள் ஒயர் மட்டும் இது மட்டும் போதும். இதை கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிட்டா பிரேக் சிஸ்டம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். இவ்வளோதான் காம்பி பிரேக்கான ரெமிடி. ஒன்ஸ் அது சரியில்லைன்னா உடனே அதை தூக்கி வச்சுட்டு மாற்றிடணும். சிங்கிள் பிரேக் சிஸ்டத்துக்கு கொண்டு விட்டால் வண்டி பர்ஃபெக்டான பிரேக் சிஸ்டத்துக்கு வந்துடும். எஸ், ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.